ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பிரியாணி செஞ்சுட்டே இருந்தேன் காய்ஸ். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, சரி வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் தான் டேஸ்ட்டு. அதனால் ஒரு வெங்காயம் 9 போடுறீங்கன்னா தக்காளி ஒரு 5 போடலாம். இப்போ 4 பைசஸ், இந்த 4 பைசஸ் மட்டும்தான் நான் போடுவேன் பிரியாணியில். பார்ப்போம் வாங்க. கேர்டும் அதே மாதிரி தான். இந்த கேர்டு போடணும். அப்புறம் டல்பார், இந்த டல்பாரில் தான் 4 டல்பார் அரிசி போட்டேன். நான் 4 டல்பார் போட்டேன். இந்த எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால அந்த மாதிரி போட்டுருக்கேன். இது அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது சிக்கன் 1 kg இருக்குது. 1 kg நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கணும். பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா வதங்கினா தான் கைஸ் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்து அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதான். நல்லா போட்டுட்டு பிரியாணிக்கு டேஸ்ட்டு நெக்ஸ்ட் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். புதினா கொத்தமல்லி ஒரு கையளவு தான். புதினா 3 கையளவு எடுக்கணும். அதை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் போடுவேன் எப்போதும். இப்போ சிக்கன் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா அந்த சிக்கனில் ஊறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கன் உள்ளே இழுக்கும் எல்லா. இப்போ ஒரு கேர்டு ஒரு 5 டீஸ்பூன் அது மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு அளவு தெரியுதுனால நான் அப்படியே போடுறேன். தெரியுன்றதுனால உங்களுக்கு நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். 1 kgக்கு சொல்கிறேன் நான், கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டை மிளகாத்தூள் போடலாம். பட்டை மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் காரம் அதிகமாகவே போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகா போடுங்க, அதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜில் எப்பயுமே பச்சை மிளகா சேர்த்தோன்னா எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பச்சை மிளகா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். இப்போ கோரியண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போடுவேன், இல்லைன்னா 1/2 ஸ்பூன் போடுவேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவேன் நான். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா நீங்கள் போட்டுக்கணும். பிரியாணி மசாலா பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். நான் 1/2 பாக்கெட் போடுவேன் பிரியாணி மசாலா. ஒவ்வொன்று கலர் வர்றதுக்கோசரம் நான் கேசரி பவுடர் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அது ஆப்ஷன் தான், நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம், போடனாலும் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் தண்ணி விடணும். அந்த மாதிரி இருக்கணும். நல்லா மூடி போட்டு நல்லா இது பண்ணுங்க. இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டால் அந்த இதெல்லாம் இழுக்கும், அந்த மசாலாவெல்லாம் உள்ளே இழுக்கும். இப்போ நான் தண்ணி எப்படி ஊற்றுவேன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு டல்பாருக்கு 1.25 டல்பார் வைப்பேன் நான் தண்ணி. ஆனால் கடைசியில் ஒரு 3/4 தண்ணி ஊற்றுவோம்ல, அதை மட்டும் ஊற்றவே மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா அது ஊற்றினா குழஞ்சிரும் பிரியாணி. அதனால் எப்பயுமே அதை ஊற்ற மாட்டேன். ஏன் ஊற்ற மாட்டேன்னா, இந்த தயிரும் சிக்கனுமே தண்ணி நல்லா விடும். இப்போ நல்லா அந்த கொதிக்க விட்டதுனால தண்ணி சிக்கனும் தயிரும் நல்லா விட்டுரும் தண்ணி. அதனால் நான் அதில் அந்த 3/4 தண்ணியை விடவே மாட்டேன். இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா கொதிக்க பாருங்கள். நல்லா இப்படி தண்ணி கொஞ்சம் வற்றினோடனே நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியதான். மேலே நல்லா வெயிட்டாக ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதான் சிம்மில் வச்சு விட்டாச்சா, முடிஞ்சிடுச்சு. 1/2 hour கழித்து எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நல்லா பல்லன்னு இருக்கும் பிரியாணி செஞ்சாலே. ஏன்னா அந்த கடைசி தண்ணி நான் ஊற்றவே மாட்டேன் எப்பயுமே. அதனால பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.